சிஎம்ஏ இன்டர்மீடியட் குரூப் 1 பேப்பர் 7 இன்டைரக்ட் டாக்ஸேஷன் புக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு மாடியூல் நம்பர் 5ல் 5.3 பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டைம் பிளேஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை அப்படின்னு ஒரு டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருப்பீங்க. ஓகே, நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த டாபிக் இன்கேஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நாளைக்கு இன் ஃபியூச்சரில் நீங்கள் ஃபைனல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த டாபிக்ஸ்லாம் மெயின் டாபிக்ஸாக இருக்கும். ரொம்பவே வந்து அட்வான்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பேஸ் சரியாக இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபியூச்சரில் ஃபைனல் வந்து பண்ணும்போது கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கே வந்து நீங்கள் கிளியராக வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா பண்ணிடுங்க. டைம் ஆஃப் சப்ளைங்கிறது ஜஸ்ட் இயர்லி டேட்டு கான்செப்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. வெறும் கான்செப்ட் பாருங்கள், புக் பாருங்கள். புக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 to 3 டேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 டேட்ஸில் விச் எவர் இஸ் இயர்லியர், அவ்வளோதானே. ஓகே, தட்ஸ் ஆல். அதான கான்செப்ட். ஸோ சிம்பிள். அப்போ ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன ரூலு? இப்போ ஆர்சிஎம் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், டைம் ஆஃப் சப்ளை குட்ஸ், இந்த ரூலுக்கு இந்த டேட்டு, இந்த 3 டேட்டை கம்பேர் பண்ணால் போதுங்கிறாங்க. அப்போ ஒரு 3 டேட்டை கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் இயர்லியர்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ மார்க் கிடைக்குது? ஓகே, ஸோ டைம் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கை நல்லா பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் சப்ளை. வேல்யூ ஆஃப் சப்ளைங்கிறது என்னது? ஆக்சுவலாக வேல்யூ ஆஃப் சப்ளைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூக்கு நம்ம ஜிஎஸ்டி போட போகிறோம், இதான கான்செப்ட் தான் வேல்யூ ஆஃப் சப்ளை சொல்கிறீங்க. ஜிஎஸ்டிலாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் வேல்யூ ஆஃப் சப்ளைன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த வேல்யூ ஆஃப் சப்ளைக்குள்ளே எதை காமிக்கலாம், எதை காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது காட்டலாம், முனிசிபல் டேக்ஸை காட்டலாம், டிஸ்கவுண்ட்ஸ் காட்டலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல. இப்போ சப்சிடி வந்து அப்படிலாம் இருக்கு இல்லையா? ஜஸ்ட் கான்செப்ட்டுங்க. வேல்யூ ஆஃப் சப்ளை வந்து புக்கில் இருக்க கான்செப்டை நல்லா பார்த்துட்டு ஒரு 5 to 6 சம்ஸ் தான் இருக்குது. அதை பார்த்துட்டிங்கன்னா வேல்யூ சப்ளை முடிஞ்சு. ஆனால் பிளேஸ் ஆஃப் சப்ளை புக்கில் இருக்குது பத்தாது. இட்ஸ் நாட் எனஃப். நீங்கள் அடிஷ்னல் கூகுள்லையோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஏதாவது ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளேஸ் ஆஃப் சப்ளை உங்களோட எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகே, அது என்ன கான்செப்ட், எந்த பிளேஸ், அதாவது சிஜிஎஸ்டி ஜிஎஸ்டியா இன்ட்ராஸ்டேட்னு கால்குலேட் பண்ணுறது தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை கான்செப்ட். பிளேஸ் ஆஃப் சப்ளை நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, ப்ரோ புக்கில் வந்து வெறும் தியரிட்டிக்கல் மாதிரி இண்டெக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுட்டு எக்ஸாம் போகலாமா? அதை படிச்சுட்டு எக்ஸாம் போகலாம். பட் என்னோட பர்சனல் ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, பாஸ் இயர் கொஷின் பேப்பரை கொஞ்சம் லைட்டாக பாருங்கள். ஏன் பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, பிளேஸ் ஆஃப் சப்ளைக்கு மட்டும் ஏன் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன்னா, அது பார்த்தா தான் ஒரு ஐடியாவாச்சும் கிடைக்கும். நீங்கள் வெறும் புக்கை மட்டும் இந்த பிடிஎஃப் மட்டும் பார்த்துட்டு போகிறனால உங்களுக்கு சிங்கிள் பர்சன் கூட யூஸ் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நிறையா வந்து அந்த மாதிரி பார்த்தா தான் எப்படி கொஷின் கேட்பாங்க, நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன், புக்கை பார்த்தது மட்டும் இல்லாமல் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலே பிளேஸ் ஆஃப் சப்ளையோட சம்ஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த 3 டாபிக் நல்லபடியாக இப்போவே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இன் ஃபியூச்சரில் வந்து நம்ம சிரமப்படாமல் இருக்கணும். ஓகேங்களா, பார்க்கலாம்.